வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஹிந்தி சார்ட் எதுக்காக ட்ரா பண்ணியிருக்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ இந்த ஹிந்தி லாங்குவேஜ் இப்போ தான் வந்திருக்கும். சில பேருக்கு 3rd ஸ்டாண்டர்ட் வந்திருக்கும். எங்கள் ஸ்கூலில் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹிந்தி லாங்குவேஜ் சில பேருக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த லாங்குவேஜ் தெரியறதுக்காக சில பேர் டியூஷன் போகாமல் இங்கேயே வந்து படிக்கணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதே மாதிரி நானும் அப்படியே பிடிச்சேன். ஸோ எங்கள் அம்மா வந்து புதுசாக ஒரு ஹிந்தி சார்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதாங்க அந்த ஹிந்தி சார்ட்டு. நல்லா இருக்கா? ஸோ படிக்கலாம் வாங்க. ஸோ இது அ ஆ இ ஈ உ ஊ ஓ ஔ, அப்புறம் இது ஏ ஏ ரீ அங் ஆஹா. ஸோ இது வந்து ஏண்டா ஏ ஏ கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கொடுக்காம ஐ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா ஓ கொடுக்காம ஓ கொடுத்துருக்காங்க, அப்புறம் உடனே ஔ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஔவெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. இது வந்து ஸ்வர்ன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ இது கீழே இருக்கிறது தான் வியஞ்சனுங்க. இதுக்கு பேர் வியஞ்சன். கீழே இருக்கிறது வியஞ்சன், மேலே இருக்கிறது ஸ்வர். இப்போ படித்தோம், அது வந்து ஸ்வர். ஸோ இது வந்து வியஞ்சன். ஸோ வியஞ்சன் படிக்கலாம் வாங்க. ஸோ இது காவோட குரூப். ஸோ கா குரூப் பார்க்கலாம் வாங்க. கா க க க ங, இது ங. ஓகேங்களா? ஸோ இது சா குரூப்புங்க. இது ஃபுல்லாக சா குரூப். வாங்க பார்க்கலாம். ச ச ஜ ஜ ஞ. அப்புறம் இது வந்து டா குரூப்புங்க. ட ட ட ட. அப்புறம் இது எனக்கு தெரியாது. அப்புறம் இது வந்து ந. ஸோ இது வந்து த குரூப்பு. வாங்க பார்க்கலாம். த த த த ந. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பா குரூப். ப ஃப ப ப ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து ய குரூப். ய ர ல வ. இது மட்டும் ஏன்டா இப்படி 4 லெட்டராக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படியே இருந்து தான் அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த ஹிந்தியிலேயே இது வந்து 4 தாங்க. ஸோ இது வந்து ஷ குரூப்பு. பார்க்கலாம். ச ஷ ச ஹ. ஸோ இதுக்கு மேலேயும் இருக்குது, எங்கள் அம்மா எழுதலை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ஷ குரூப்பு. ஷன்னு இருக்கும். ஸோ ஷ அப்படின்ட்டு வருங்க, ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எனக்கு தெரியல. இது வந்து கா கா கி கி அந்த மாதிரி குரூப்ஸுங்க. ஸோ இது வந்து டியூஷன் போகாமல் நம்ம அடப்பிடிப்போம்ல, டியூஷன் போகக்கூடாது ஏதாவது சொல்லிவிடுவாங்க எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுதாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.